காசியில இந்த 5 பேர மட்டும் எரிக்கவே மாட்டாங்க. அது யார் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்துக்களோட மிக முக்கியமான முதன்மையான புனித தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காசி. இந்த காசியில இந்த 5 பேர மட்டும் எரிக்க மாட்டாங்கன்னு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரத தேசத்தோட ஆன்மீக தலைநகர்ன்னு சொல்லக்கூடியது இந்த காசி நகர். அது மட்டுமா சிவபெருமானோட உறைவிடம். இந்த இடத்துல ஒரு மனிதன் உயிர் விட்டான் அப்படின்னா அவனுக்கு மோட்சம் உறுதி. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல உடல்கள் தகனம் செய்யப்படுவது முக்தியை அளிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்துக்களோட நம்பிக்கை. அப்படி இருந்தாலும் சிலரோட உடலை மட்டும் தகனம் செய்ய மாட்டாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது குழந்தைகள். குழந்தைகள் 12 வயதுக்குள்ள இறந்தாங்க அப்படின்னா அவங்க தூய்மையான ஆத்மாக்களாகவும் கடவுளாகவும் கருதப்படுவார்கள். அதனால அவங்க மீண்டும் பிறவி எடுக்க தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய உடல்கள் கங்கையில் ஜலசமாதி செய்யப்படும். ஆனால் எரிக்கப்படுவது கிடையாது. இரண்டாவது சாதுக்கள் மற்றும் துறவிகள். இவர்களுடைய உடல்களும் தகனம் செய்யப்படுவதில்லை. உலக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு ஆன்மீக மார்க்கத்துல தங்களை அர்ப்பணித்து கொண்ட இவர்களோட உடல்கள் பூமிக்குள் சமாதி தான் செய்யப்படும். அவர்கள் ஏற்கனவே பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைந்து விட்டதாக நம்பப்படுவதனால இங்கு எரிக்கப்படுவது கிடையாது. மூன்றாவது கர்ப்பிணி பெண்கள். இவர்களுடைய உடல்களும் கங்கையில் விடப்படுகிறது. இவர்களுடைய உடல்களை எரிக்கிறதுனால வயிறு வெடிக்கும் அப்படிங்கிறதுனால எரிக்க மாட்டாங்க. அடுத்தது பாம்பு கடிச்சு இறந்தவர்களுடைய உடல்கள் தகனம் செய்யப்படுவது இல்லை. ஏன்னா இவர்களுடைய மூளை 21 நாட்களுக்கு உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர்களை தண்ணீர்ல விட்டுடுவாங்க. விட்டுட்டா மீண்டும் உயிர்த்தெழ வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால எரிக்க மாட்டாங்க. அடுத்தது தொழுநோயாளிகள். இவர்களுடைய உடல்கள் தகனம் செய்யப்பட்டா அந்த நோய் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கவும் சுகாதாரத்தின் காரணமாகவும் இது கங்கையில விடப்படுகிறது, அடக்கம் செய்யப்படுகிறது.